கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? உங்களுடைய நல்ல மனது தாங்க. உங்களுடைய நல்ல மனதை வைத்து நீங்களே உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கொள்வீங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. என்ன அப்படின்னா, யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களை விட்டுட்டு நீங்கள் போக முடியாது. உங்களுடைய மனமும் கேட்காது. நீங்கள் ஒருவேளை அவங்க கஷ்டப்படுவதை பார்த்துட்டு ரோட்டிலோ இல்லைன்னா ஊரிலோ நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலோ அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து கூட உங்களுடைய மனமானது கேட்காது. ஒருவேளை உதவி பண்ணிவிடலாமா என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில நடைகளை நீங்க முன்னெடுத்து வைத்து மீண்டும் திரும்பி வருவீங்க. மீண்டும் திரும்பி வந்து அந்த ஒரு மனிதர்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று அவர்களுக்கு உதவி கேட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு வேறு ஏதாவது உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை நீங்க செய்து கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இந்த கன்னி ராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனது உங்களுக்குள்ள இருக்கும். அதே போல உங்களிடம் யாராவது பணமோ உதவின்னு யாராவது ஒன்று கேட்டு வந்திருந்தால் கூட உங்களிடம் இருந்தும் நீங்க தர முடியாது அப்படின்னு கூறியிருந்தாலும் மீண்டும் அவர்களுக்கு நீங்களே போன் பண்ணி என்னிடம் பணம் இருக்கு, பணம் கேட்டால் பணம் இருக்குன்னு கூறுவீங்க. ஏதாவது பொருட்கள் கேட்டால், துணிமணிகள் கேட்டால் எல்லாத்தையும் நீங்க உடனே கொடுத்து உதவுவீங்க. ஆனா உடனடியாக முதல் எடுத்த உடனே கொடுக்கக்கூடிய மனமானது உங்களுக்கு வராது. இருந்தாலும் அதனை எப்படியாவது நீங்க கொடுத்து விடுவீங்க. ஏன் அப்படின்னா, முதல் முறையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனம் வராது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட காயங்கள், பட்ட அவமானங்கள் உங்களுடைய உள்ளுக்குள் இருந்து கொடுக்காதே என்று உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மனமானது சொல்லிக் கொண்டே இருக்கும். இருந்தாலும் அதனை நீங்கள் வெளிக்காட்டாமல் மறுபடியும் நீங்க கொடுத்து விடுவீங்க. மறுபடி நீங்க கொடுத்து வாழ்க்கையில எவ்வளவோ தடவைகள் ஏமாந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதனால தான் பலர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமா பயன்படுத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க. நீங்க கொடுத்த பணமோ நீங்க கொடுத்த பொருளோ மீண்டும் உங்களுக்கு திருப்பி வருமானு கேட்டா நிச்சயமா வராதுங்க. அதாவது காரணங்கள் சொல்வது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறேன் என்று கூறுவது போன்ற செயல்களை கூறி நீங்கள் கொடுத்த பொருட்களை உங்களுக்கு திரும்ப வராமல் போய்விடும். இதனாலேயே நீங்க நல்ல மனிதர்களையும் நீங்க தவறாக புரிந்து கொள்வீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாததால் நீங்க இல்லை என்று சொன்னாலுமே உங்களுடைய மனமானது கேட்காது. மீண்டும் அவர்களுக்கு நீங்களே அவர்களை கூப்பிட்டு என்னிடம் இருக்கிறது என்று நீங்களே கொடுத்து விடுவீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைகளை கூட உங்களுடைய தோளில் நீங்க சுமந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா நீங்க உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும் பொழுது யாரும் உங்க கூட வந்து இருக்க மாட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் உங்களுக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுக்குள்ள மன அழுத்தத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மன அழுத்தங்கள் அதிகமாக ஏற்பட்டு யாராவது மீண்டும் உங்களிடம் உதவி என்று கேட்டு வரும்போதெல்லாம் இதுதாங்க உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் யார் கேட்டாலும் உடனடியாக எதுக்கு என்னால் பண்ண முடியும் என்று நீங்கள் கூற மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறைகள் யோசித்து தான் நீங்கள் உதவிகளை செய்வீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எத்தனையோ போலியான உறவுகளுக்கு உதவி செய்துவிட்டு நடுத்தருவில் நீங்க போய் நின்று இருப்பீங்க. கொடுத்த பணமும் வந்திருக்காது, நீங்க கொடுத்த பொருட்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைத்திருக்காது. அதனாலேயே உங்களுக்குள்ள 1000 கவலைகள் நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா நீங்க எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொள்வீங்க. ஒரு விஷயம் தவறாக போனால் கூட அதை மனதில் வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் நீங்க கவலைப்படுவீங்க. ஆனா அந்த ஒரு விஷயங்கள் யாரால் உங்களுக்கு கஷ்டமே அடைந்தீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நல்ல ஒரு நிலைமையை நோக்கி ஓடிக்கொண்டேதான் இருப்பாங்க. ஆனா நீங்கள் தாங்க அதனை நினைத்து அவ்வளவே அப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. அந்த பழைய நினைவுகள் உங்களுடைய மனதை விட்டு போகாமல் தூங்கினால் உங்களுடைய நினைவுக்கு வரும். நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கவலைகள் நினைவுக்கு வந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனை பார்த்து இன்னமும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்ட நாட்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனா உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற மனிதர்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கவே இருக்காதுங்க. அதனையும் நீங்க போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதனால வாழ்க்கையில் நடந்த சில தோல்விகள் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். எல்லாரையும் நம்பி நீங்க ஏமாந்து போனது, பணத்தை கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கிறேன், முதலீடு செய்தும் அந்த ஒரு முதலீடு பயனில்லாமல் போனது, பணத்தை நீங்க ஆரம்பத்துல கொடுத்துருவீங்க, அந்த ஒரு பணத்தை எத்தனையோ நபர்கள் உங்களிடம் இருந்து ஏமாற்றி விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சில தோல்விகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடைந்திருப்பீங்க. அதுவும் உங்களை அதிகமா பாதிக்கவும் செஞ்சிருக்கும். நான் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களை இரவு முழுவதும் தூங்க விடாமல் உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். மூணாவதா இருப்பது, நீங்க அதிகமாக நம்புவது. யாரையும் நீங்கள் மனதார நம்பிவிட்டால் அவர்களுக்காக நீங்க எதையும் செய்வீங்க. ஆனா அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது தாங்க தெரியும். உங்களுக்குன்னு ஏதாவது பிரச்சனைகளோ பணம் தேவைப்படும் பொழுதோ ஏதாவது உங்களுடைய காரியங்கள் ஆக வேண்டும் என்று அவர்களை நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக கூப்பிடும் பொழுதோ அவர்களிடம் உதவின்னு போய் நிற்கும் பொழுது மட்டும்தாங்க உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள்
எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஆனால் அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு உதவியோ ஏதாவது ஒரு பிரச்சனை என்று ஏற்பட்டு விட்டது அப்படின்னா உடனடியாக அவங்களுக்காக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்காக நம்ம பண்ணுனது போதும், ஆனால் அவன் நம்மளை பற்றி எதையுமே புரிந்து கொள்ள மாட்டிக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதே மனிதர்கள் தாங்க அவங்கள புரிந்து கொள்ளாமல் போயிருப்பாங்க. உங்களுடைய மனம் முழுவதும் அவர்களால் உடையப்பட்டிருக்கும். இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இன்னும் காயத்திற்கு மேலே காயங்களை நிச்சயமாக தேடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பரிகாரம் நான் ஒன்று கூறுவேன். அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதியில் நீங்கள் பண்ணி பாருங்கள். கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு எது வேண்டுமானாலும் உடனே கிடைத்துவிடும். ஆனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க மனதார பண்ணணும். உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற ராசி பலன் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதியிலிருந்து கன்னி ராசிக்காரங்க, அதுவும் முக்கியமா இந்த ஒரு தேதியில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இது ஒரு வழிபாடு. இது சாதாரணமான ஒரு வழிபாடு கிடையாது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள். இந்த ஒரு நாள் சக்தி வாய்ந்த நாள் என்பதால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை பண்ணணும். அதே மாதிரி நீங்க இந்த பரிகாரங்களை பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வாழ்க்கையில தீராமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தீர ஆரம்பித்துரும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் தான் நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை தொடங்கி விட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் விநாயகருக்கு தாங்க செய்யணும். விநாயகருக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விடலாம். விநாயகர் கோவிலுக்கு போக நேரம் இல்லை என்று கூறுபவர்கள் வீட்டில் வைத்து கூட நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யலாம். பெண்களால் ஒரு சில காரணங்களுக்காக உங்களால் கோவிலுக்கு போக முடியாது. அப்படி கோவிலுக்கு போக முடியவில்லை என்பவர்கள் வீட்டில் சாதாரணமாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே போதுமானது. அரிசி, துருவிய தேங்காய், சிவப்பு மலர்களை வைத்து நீங்க விநாயகருக்கு இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் படையலாக படைக்கலாம். இல்லைன்னா நைவேத்தியமாக கூட கொடுக்கலாம். ஆனால் நீங்க விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா அருகம்புல் இல்லாம நீங்க விநாயகர் கோவிலுக்கு போகவே கூடாதுங்க. அருகம்புல்ல ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி விநாயகருடைய காலடியில் நீங்கள் வைத்து விடுங்க. வைத்து விநாயகருக்குரிய அந்த ஒரு மந்திரத்தை ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமகங்கிற இந்த ஒரு மந்திரத்தை 108 முறைகள் இந்த ஒரு நாளில் கூறிட்டு அதற்கப்புறம் நீங்கள் விநாயகருக்கு தியானம் பண்ணுங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு பாருங்க. அது எல்லாமே நிச்சயமாக நடக்குங்க. நீங்கள் விநாயகரை அதுவும் அந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் வணங்குறது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் கல்வி மேம்பட ஆரம்பிக்கும். தொழிலிலும் வியாபாரத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றிகள் உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இதுதான் அந்த ஒரு பரிகாரம். இதை நீங்கள் பண்ணுங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக அமையவும் ஆரம்பிக்கும். கடந்த சில நாட்களாக நீங்கள் ஏதேனும் உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வந்திருந்தால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக காணப்படுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கும். இன்று அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட்டு உங்களுடைய பிள்ளைகள் தரப்பிலிருந்து நற்செய்திகள் உங்கள் பக்கம் வந்து சேர்வதற்கான அறிகுறிகள் உங்களுக்குள்ள தென்பட ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காமலும் நீங்கள் பேசினால் கூட பதில் பேசாமல் இருந்த உங்களுடைய குழந்தைகளிடமிருந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணங்கள், போதுமான உதவிகள் எல்லாமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் இந்த ஒரு நாளில் முன்னேறவும் ஆரம்பிப்பாங்க. நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் நொடிகள்ல இருந்து முன்னேறி பெறுவீங்க. உங்களுடைய குழந்தைகளும் உங்களை இந்த ஒரு நேரத்தில் நன்றாக பார்த்து கொள்வாங்க. உங்களுடைய மருமகன்களிடமிருந்து உங்களுக்கான தேவையான ஆதரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவரைக்கும் எதிரியாக இருந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் நல்ல ஒரு நண்பர்கள் போகவும் நல்ல ஒரு விதமான ஏதாவது உதவிகள் வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக மாறிவிடுவீங்க. உங்களுடைய பேச்சை கட்டுப்பாட்டுடன் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் தெரியாத நபர்களிடம் நீங்கள் பேசக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சை கட்டுப்பாட்டுடன் நீங்கள் வைத்து நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு எங்கும் வெற்றியையும் எந்த ஒரு இடத்திலையும் புகழையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய பெருமையும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இது நாள் வரைக்கும்
ஏமாற்றி கொண்டிருந்த நபர்கள் உங்களிடம் கையும் களவுமாக சிக்கி விடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் கூறி ஏமாற்றி விட்டு சென்ற நபர்களும் இனிமேல் ஏமாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய வரக்கூடிய நபர்களையும் நீங்கள் இனிமேல் கையும் கவலவுமாக இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பிடித்து விடுவீங்க. விவசாயிகளுக்கு அரசு வழியில் ஒரு ஆதாயங்களானது உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவியை செய்து கொடுப்பாங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய சில உதவிகளும் சில விஷயங்களும் நிச்சயமா உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். போதுமான அளவுக்கு குடும்பத்தை ஓட்ட வேண்டிய அளவுக்கும் இதுவரைக்கும் நீங்க வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க. இனிமேல் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல்களானது உங்களுக்குள்ள இருக்காது. உங்களுடைய குழந்தைகளும் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க. உங்களுடைய கணவன்மார்களும் இந்த ஒரு நாளில் வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மிகப்பெரிய அளவில் பணவரவானது கிடைத்து போதுமான அளவுக்கு ஆதரவு உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளில் கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இந்த ஒரு நாளில் கிடைக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதை கிடைத்து அதை நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நாளில் கன்னி ராசியில் இருப்பவங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். வாழ்க்கை துணைவரால் அனுகூலங்கள் உங்களுக்குள்ள ஏற்படவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதனை நீங்களே பெற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களில் இருந்த தாமதங்கள் உங்களுக்குள்ள குறைந்துவிடும். மன அழுத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுக்கு வேண்டிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குன்னு வர ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வந்தால் மட்டும் போதாது, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பிடித்த இடத்துக்கு நீங்க சென்று வருவீங்க. பங்குதாரர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பாங்க. நண்பர்கள் மூலம் ஒரு ஆதாயத்தையும் நீங்கள் அடைந்து கொள்வீங்க. நண்பர்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிறைய பயன்களை தேடி கொடுப்பாங்க. போதுமான அளவுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஒரு நாளை தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த கன்னி ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை தெரிந்து கொள்ளவும் சொல்லுங்கள். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் குறைந்து கொஞ்சம் வேகமான மாற்றங்களானது முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில எல்லா விதமான செயல்களையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலன்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் போக போக கவனித்துக் கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல பலன்கள் நிச்சயமா உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீங்க. வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை அடையவே முடியாதுங்க. நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. படவும் ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதனை நீங்களே பெற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். வெளியூர் பயணங்களில் இருந்த தாமதங்கள் உங்களுக்குள்ள குறைந்துவிடும். மன அழுத்தங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுக்கு வேண்டிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குன்னு வர ஆரம்பிப்பாங்க. அவர்கள் வந்தால் மட்டும் போதாது, அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். பிடித்த இடத்துக்கு நீங்க சென்று வருவீங்க. பங்குதாரர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பாங்க. நண்பர்கள் மூலம் ஒரு ஆதாயத்தையும் நீங்கள் அடைந்து கொள்வீங்க. நண்பர்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நிறைய பயன்களை தேடி கொடுப்பாங்க. போதுமான அளவுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஒரு நாளை தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த கன்னி ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை தெரிந்து கொள்ளவும் சொல்லுங்கள். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் குறைந்து கொஞ்சம் வேகமான மாற்றங்களானது முன்னேற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். உங்கள்